சூப்பரா பண்ணிருந்தாங்க கவின் எல்லாத்துலயுமே கரெக்டா பண்ணிருக்காங்க சூப்பரா நல்லா இருக்கு ப்ரோ. யுவன் கம்பேக் செம்ம. கவின் ப்ரோ சொல்லவே அது சூப்பரா நடிச்சிருந்தார் ப்ரோ. வேற படம் சூப்பரா இருக்கு. டானாக்கு அப்புறம் கவின் அழகு ஒரு சூப்பரான ஹிட்டா. யுவன் சங்கர் ராஜா ஒரு பழைய யுவனை பார்த்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. கவின் பெர்ஃபார்மன்ஸ் எல்லா ஆர்டிஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது வந்து மூவியாகவே நல்லா இருந்துச்சு. ஐ திங்க் இது ஃபர்ஸ்ட் ஹரிஷ் கல்யாணம் போக வேண்டியன்னு நினைக்கிறேன். நான் அப்போ போஸ்ட் விட்டப்பெல்லாம் வந்து நான் அந்த ப்ரொமோஷன் அப்பயே பார்த்துறேன். இப்போ இந்த இதுக்கு வந்துட்டு கவின் தான் வந்துட்டு பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவரோட கரியர் அப்படியே எடுத்து வச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஒன்று வருது. ஆனால் படம் சூப்பர் ப்ரோ. ஒத்து ப்ரோ. படம் பார்க்குறது ஒத்து ப்ரோ. பங்கமான படம் ப்ரோ. இது வந்து எப்படி சொல்கிறேன்னா நல்ல படம். இப்போ வர மூவிஸ் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு டேர்ன் ஓவர் மாதிரி. சேனல் 5 சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு கவினோட நடிப்புல இளனோட இயக்கத்துல வெளியாகிருக்க ஸ்டார் படம் எப்படி இருக்குங்கிறத மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சூப்பரா பண்ணிருந்தாங்க கவின் அந்த சாங் போட்டாங்க போர்க்களத்தில், அது சூப்பரா இருந்துச்சு. அதுவும் ரொம்ப அல்டிமேட்டா ரொமான்ஸ் எல்லா சீனுமே கரெக்டா இருந்துச்சு. சூப்பரா பண்ணிருந்தாங்க. எல்லாத்துலயுமே கரெக்டா பண்ணிருக்காங்க சூப்பரா. கிளைமாக்ஸ் சாட்டிஸ்ஃபைடா இருக்கா? கரெக்டா இருக்கு. இல்ல அன்சாட்டிஸ்ஃபைடா கட்டன முடிஞ்ச மாதிரி? இல்ல சாட்டிஸ்ஃபைடா தான் இருக்கு. ஓவராலா படம் சூப்பரா தான் இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. டானாக்கு அப்புறம் கவின் அழகு ஒரு சூப்பரான ஹிட்டா. யுவன் சங்கர் ராஜா ஒரு பழைய யுவனை பார்த்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எமோஷன்லாம் கவினா அந்த அலுவலாம் நம்ம அறியாமல் நம்மளுக்கு எமோஷன்லாம் வரும். ஹீரோயினிக்கு அந்த அளவுக்கு இது இல்லை. ஆனால் கவினான ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இளனோட ஆக்ஷன் சூப்பராக இருக்காங்க. அது நீங்களே போய் பாருங்க. அதை காட்டுறாரு. கிளைமேக்ஸ் வந்து அது நம்ம கிளைமேக்ஸ் மாதிரி தெரியாது. டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக. ஓகே ஓவரால் குட். நல்லா இருக்கு ப்ரோ. யுவன் கம்பேக் செம்ம. கவின் ப்ரோ சொல்லவே அது சூப்பராக நடிச்சிருந்தார் ப்ரோ. வேற ப்ரோ அதில் படத்தை பாருங்க ப்ரோ. செம்மையாக இருக்கு. நல்லா தான் இருக்கு ப்ரோ. படம் சூப்பராக இருக்கு. அவர் கவின் ப்ரோ ஆக்டிங் வேற லெவல். செகண்ட் ஹாஃப் லைட்டாக லேகு. செகண்ட் ஹாஃப் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முன்னாடி அப்படியே செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கும் போது லேகு. அதுக்கப்புறம் போக போக படம் கொண்டு போயிட்டேன். நல்லா தான் இருக்கு. ரெண்டாவது செகண்ட் ஹீரோவும் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹீரோவும் நல்லா தான் இருக்கு. கிளைமேக்ஸ் நல்லா தான் ப்ரோ இருக்கு. நீங்கள் போய் பாருங்க. பார்த்துட்டு வந்து என்னன்னு சொல்லுங்க. அப்படிலாம் இல்லை ப்ரோ. எவ்வளோ இருக்கு. குட் நைட்லாம் வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆகினா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அந்த மாதிரி தான் இது சரியான படம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற லெவல். செகண்ட் ஹாஃப் லைட்டாக லேக். அந்த லேக் இல்லைனா படம் வேற லெவலில் இருந்திருக்கும். சூப்பராக இருக்கு. நல்லா இருந்துச்சு. கவின் பெர்ஃபார்மன்ஸ் எல்லா ஆர்டிஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது வந்து மூவியாகவே நல்லா இருந்துச்சு. ஐ திங்க் இது ஃபர்ஸ்ட் ஹரிஷ் கல்யாணம் போக வேண்டியன்னு நினைக்கிறேன். நான் அப்போ போஸ்ட் விட்டப்பெல்லாம் வந்து நான் அந்த ப்ரொமோஷன் அப்பயே பார்த்துறேன். இப்போ இந்த இதுக்கு வந்துட்டு கவின் தான் வந்துட்டு பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவரோட கரியர் அப்படியே எடுத்து வச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஒன்று வருது. உண்மையிலே நல்லா இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப நாள் இருந்துச்சு. நான் யுவன் மியூசிக் ரொம்ப ரசிக்கிறேன். ஆக்சுவலி இல்லை பழைய யுவன்லாம் இல்லை. யுவன் தான். அவரோட விண்டேஜ் சாங் நிறைய யூஸ் பண்ணாங்க. யூஸ் பண்ணது இல்லாமல் நல்லா செட் ஆயிருக்கு. ஆமாம் நல்லா செட் ஆயிடுச்சு. திணிச்ச மாதிரிலாம் எனக்கு தோணலை எதுவும். எனக்கு உண்மையாக லவ் சப்ஜெக்ட் பார்ட் தான். ரொம்ப ஒன்று திணிச்ச மாதிரிலாம் இல்லை. எனக்கு அந்த மாதிரி தோணலை. நிறைய பேர் லேக் இருக்குங்கிறாங்க. பட் எனக்கும் அந்த லேக் தேவைன்னு தோணுது. அது ஆமாம். ஒருத்தர் லைஃப் ஜேர்னி காட்டும் போது நம்ம அந்த கேப் முக்கியம் இல்லை நமக்கு என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது மேபி நிறைய பேர் லேக்காக இருந்துக்கலாம். மேபி அதை கம்பெனி மற்றபடி ஓவரால் வந்துட்டு படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கும். அங்கே சொல்ல தான் ப்ரோ இங்கே சொல்ல போகிறேன். சஸ்பென்ஸ்லாம் மியூசிக் தான். பழைய சாங் போட்டாங்க. நல்லா இருந்துச்சு. கேமியோன்னு சொல்ல வெற்றிமாறன் நல்லா பண்ணார். தேங்க்யூ. ஆனால் படம் சூப்பர் ப்ரோ. ஒத்து ப்ரோ. படம் பார்க்குறது ஒத்து ப்ரோ. பங்கமான படம் ப்ரோ. இது வந்து எப்படி சொல்கிறேன்னா நல்ல படம். நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு யங்ஸ்டர்ஸாக நீங்கள் மோட்டிவேட் ஆகுறீங்கன்னா நல்ல படங்க. ஒரு மோட்டிவேட் ஆகி இதாக ஒரு படம். அங்கங்கே வந்து ஸ்லோ ட்ராக்லாம் இல்லை ப்ரோ. ஃபுல்லாக வந்து நல்லா உங்களுக்கு நல்லா இதுவாக தான் இருக்கும். படம் சூப்பரான படம் ப்ரோ. நான் ஒர்த்து ப்ரோ படம் பார்க்குறேன். சூப்பர். இந்த படத்தில் பக்காவான கம்பேக் ப்ரோ. கவின் அண்ணா கம்பேக்கு, யுவன் சங்கர் அண்ணா கம்பேக்கு. இது தனுஷோட ரெஃபரன்ஸ் நிறையா இருந்துச்சு ப்ரோ. தனுஷ் அண்ணா ரெஃபரன்ஸ் நிறையா. ஆனால் படம் பக்காவாக இருக்கும் ப்ரோ. ஃபைனலில் பயங்கரமாக ட்விஸ்ட் இருக்குது. அது நீங்கள் போய் படம் பார்த்தா சார். ரெண்டு ஹீரோயின்ஸ் இருக்காங்க. லவ் சப்ஜெக்ட் இந்த அளவுக்கு லவ் சப்ஜெக்ட் நல்லதான் ப்ரோ. நல்லா ஒரு நல்ல சிங்கோட தான் போயிடுச்சு. அந்த பாட்டுக்கும் அந்த லவ் சப்ஜெக்ட் நல்லா சிங்காக தான் போயிடுச்சு.
ஓகே, படத்துல ஒட்டாத மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. படத்தில் ஒட்டாத மாதிரினா அந்த மாதிரி எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை ப்ரோ. எல்லாம் படத்தில் நல்லா சிங்க் ஆகிற மாதிரி தான் இருக்குது எல்லா சீனும். செகண்ட் ஹாஃப் லாகா லேக்லாம் இல்லை. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது ப்ரோ. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. எமோஷன்ஸ் இந்த அளவுக்கு எமோஷனல்ஸ் வந்து கொஞ்சம் 50% எமோஷனல்ஸ் இருக்கும் ப்ரோ. நல்லா தான் இருந்துச்சு எமோஷனல் சீன்ஸ்லாம். பக்கா படம் சூப்பர் ப்ரோ. கிளைமேக்ஸ் சாட்டிஸ்ஃபைடா இருக்கா? கிளைமேக்ஸ் பக்கா சாட்டிஸ்ஃபை ப்ரோ. வேற மாதிரி இருக்கும். கிளைமேக்ஸ் ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரோ. அவ்வளோ தான், வேற மாதிரி இருக்கும் ப்ரோ. ஓவராலா படம் ஓவராலாக நான் 10க்கு 8.5 கொடுப்பேன் ப்ரோ படத்தை. சூப்பர் படம் ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து ரியாலிட்டியாக சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு படத்தில். உங்களுக்கு லைஃப் எப்படி எடுத்துகிட்டு போகணும், ரொம்ப பேஷனேட்டடாக உங்களோட இப்போ நீங்கள் கிரிக்கெட்டில் சம்திங் ஆடுறீங்கன்னா உங்களோட பேஷனேட்டடாக இருக்கணும். பர்சனலாக எப்படின்னா இப்போ வர மூவிஸ் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு டேர்ன் ஓவர் மாதிரி. ஒரு ஆக்டரோட லைஃப் பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் எப்படி இருக்குது அதை வந்து சூப்பராக தமிழோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கலாம். யுவன் சங்கர் ராஜா மியூசிக் வைஸ் யுவன் சங்கர் ராஜா எப்போவுமே பண்ணுற மாதிரி இதோடையும் நல்லா ஒரு பெஸ்ட்டு கொடுத்துருக்காரு. என்னன்னா இப்போ வர மாதிரி அந்த ரெட்ரோ மியூசிக்கை திருப்பி உள்ளே எடுத்துகிட்டு வர்றது வந்து நல்லா இருந்தது. ஒரு சில ரெட்ரோ மியூசிக்ஸ் யுவன் கம்பேக்னு சொல்ல முடியாது. யுவன் கம்பேக்னு சொல்லலாம். பட் அவரோட மியூசிக் கம்பேர் பண்ணும்போது அவர் போட்ட பழைய மியூசிக்ஸை திருப்பி அவர் திருப்பி எடுத்துட்டு வந்திருக்காரு ஒரு சில சீன்ஸ்ல. பண்ணல அந்த மாதிரி இருக்கு. இல்ல அப்படியும் இல்ல, ஃப்ரெஷ்ஷாவும் நல்லா இருக்கு. பட் அந்த ஓல்டு ஒன்ஸ் திருப்பி வரும்போது இட் வாஸ் மைண்ட் ப்ளோயிங். ஹீரோயின்ஸ் இருக்காங்க. லவ் சப்ஜெக்ட் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகி? அதை பத்திலாம் என்கிட்ட கேளுங்கண்ணா. நம்மளுக்கு இது லவ் சப்ஜெக்ட் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகி? ஃபர்ஸ்ட் ஹாஃப் லவ் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓகேவா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் லவ் பார்ட் வந்து லவ் பார்ட் வந்து நல்லா இருந்துச்சு ப்ரோ. அவள் தான் சொல்ல ஹீரோயின்ஸ்ல 50-50 கொடுக்கலாம். இது கவினோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கு ப்ரோ. படம் நல்லா இருக்கு, பாருங்க. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பயங்கரம், ஒரு வைபா இருக்கு உள்ள. சென்டிமெண்ட்லாம் நல்லா நல்லா இருக்கு. சென்டிமெண்ட்லாம் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு? கிளைமேக்ஸ்லாம் ப்ரோ நீங்கள் பார்த்தா தான் தெரியும். இல்ல ப்ரோ சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. இல்ல ப்ரோ படம் நல்லா இருக்கு. கவின் ஆக்டிங் பிஜிஎம் யுவன் மியூசிக் நல்லா யுவன் இருக்கு. மியூசிக் எப்படி இருக்கு? எல்லாம் பயங்கரமாக இருக்கு, நல்லா இருக்கு. கவினோட பெர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்கு. எமோஷன்லாம் கனெக்ட் ஆகுதா? செம்மையாக கனெக்ட் ஆகுது, சூப்பராக இருக்கு. டாடாவோட சக்ஸஸ் தான். கவின் ஆக்டிங் எல்லாமே பக்கம் இருக்கு. சூப்பராக இருந்துச்சு. யுவன் மியூசிக் யுவன் பீக்கிடு ப்ரோ. கவின் ஆக்டிங் சூப்பராக நடிச்சிருக்காரு. யுவன் மியூசிக் கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. யுவன் மியூசிக் ஆமா, புதுப்பேட்டையும் இருக்கு உள்ளார பாருங்க. ஏதோ சஸ்பென்ஸ் எலமெண்ட் இருக்கு. அதுதான் புதுப்பேட்டை பாருங்க.